ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிம்பிள் காம்பவுண்டு காம்ப்ளெக்ஸு அந்த இதில் வந்து டைம் ரிலேட்டடில் இன்னொரு மாடலு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ இதில் வந்து ஒரு 2 சிம்பிள் சென்டென்ஸ் எடுத்துக்கிறோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அது தனித்தனியாக எழுதி காட்டல, இருந்தாலும் அப்படி உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிடும். என்னென்ன 2 சிம்பிள் சென்டென்ஸ் எடுத்துக்கிறோம்? தே ஃபினிஷ்ட் த கேம், அவர்கள் ஆட்டத்தை முடித்தார்கள். அண்டு போட்டிருக்கிறோம், அப்புறம் அதை பார்த்துக்கலாம். தே வெண்ட் ஹோம், அவர்கள் வீட்டுக்கு சென்றார்கள். தே ஃபினிஷ்டு த கேம், அது ஒரு சிம்பிள் சென்டென்ஸு. தே வெண்ட் ஹோம், அவர் வீட்டுக்கு சென்றார்கள், இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸு. இப்போது இந்த 2 சிம்பிள் சென்டென்ஸையும் சேர்த்து காம்பவுண்டு, காம்ப்ளெக்ஸு, சிம்பிள், இந்த 3 டைப்பில் எப்படி இங்கிலீஷ் எழுதுறது நல்லா புரிகிற மாதிரி சொல்லித்தரோம் ஃப்ரெண்ட்ஸு. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸு. இப்போது இந்த மாடலில் காம்பவுண்டு சென்டென்ஸுக்கு வர கோஆர்டினேஷன் கன்ஜெக்ஷன் வந்து அண்டு. இந்த அண்டுக்கு வந்து நிறைய மீனிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. மற்றும், மேலும், உடனே அப்படின்னு நிறைய மீனிங் இருக்குது. இந்த மாடலில் வர அண்டுக்கு பிறகுன்னு அர்த்தம். சரி, இது காம்பவுண்டு சென்டென்ஸில் வர கான்ஜெக்ஷனை பார்த்துட்டோம். அது வந்து அண்டு பிறகு. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் இந்த மாடலுக்கு என்ன சப்பார்டினேட் கன்ஜெக்ஷன் வரும்னா ஆஃப்டர், பிஃபோர் அப்படின்ற 2 சப்பார்டினேட் கண்டிஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸு. இதில் ஆஃப்டர் மாடல் தான் இப்போ பார்க்குறோம். பிஃபோர் மாடலு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ ஆஃப்டருக்கு பிறகுன்னு அர்த்தம், பிஃபோருக்கு முன்புன்னு அர்த்தம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, சிம்பிள் சென்டென்ஸில் இந்த மாடலில் என்ன இப்போ ப்ரேஸ் ப்ரிப்போசிஷனால ப்ரிப்போசிஷன் இதில் வரும்னா ஆஃப்டர் பிறகு, பிஃபோர் பிறகு. இந்த சிம்பிள் சென்டென்ஸில் வர்றது ரெண்டும் ப்ரிப்போசிஷன். இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் வர ஆஃப்டரும் பிஃபோரும் கன்ஜெக்ஷன்ஸ். அதை கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸு. அது கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும், தெரிஞ்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸு. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் எழுதியிருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் மேலே எழுதி போட்டுருக்குறோம் பாருங்கள். அதில் 2 வர ஆஃப்டரும் பிஃபோரும் சப்பார்டினேட் கன்ஜெக்ஷன். சிம்பிள் சென்டென்ஸில் வர ஆஃப்டரும் பிஃபோரும் ப்ரிப்போசிஷன் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மாடலில் எழுதுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ அது தனியாக எழுதி போடல, அது நீங்கள் ஏற்கனவே புரிஞ்சுக்கினீங்களே. தே ஃபினிஷ்டு த கேம், இப்படி ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் எடுத்துக்கிறோம். தே வெண்ட் ஹோம், இப்படி ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ 2 சென்டென்ஸையும் காம்பவுண்ட் ஆக்கணும். என்ன பண்ணணும்? காம்பவுண்ட் சென்டென்ஸுக்குரிய கண்டிஷன் அண்டை போட்டு 2 சென்டென்ஸ்லையும் 2 சிம்பிள் சென்டென்ஸையும் இணைச்சி எழுதிடுறோம். அதை வந்து எப்படின்னு நான் விளக்கமாக இதுக்கு முன்னே வீடியோலாம் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு புரியல, அதை வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அது திருப்பி சொன்னால் உங்களுக்கு போர் அடிக்கணுன்றதுனால அதை திருப்பி சொல்லலை ஃப்ரெண்ட்ஸு. த ஃபினிஷ்டு த கேம் அண்ட் தே வெண்ட் ஹோம், அவர்கள் ஆட்டத்தை முடித்தார்கள், பிறகு வீட்டுக்கு சென்றார்கள். இது காம்பவுண்டு. இந்த மாடலில் ஃப்ரெண்ட்ஸு காம்பவுண்ட் சென்டென்ஸ் எழுதுனா 2 பக்கம் வர மெயின் கிளாஸ் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்கணும். சரி, இப்போது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸுக்கு எழுதுனா என்ன பண்ணுன்னா அங்கே ஒரு சின்ன மாறுதல் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸுக்கு. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எழுதும்போது இந்த இதில் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு மெயின் கிளாஸ் தான் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்கணும். இன்னொரு மெயின் கிளாஸ் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸு. அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கணும். அது ஒரு சின்ன ரூலு. அதாவது கடந்த காலத்தில் நல்ல நேர இடைவெளி விட்டு 2 செயல்கள் நடந்திருக்கும். அதில் முதலாவது நடந்த செயலை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். 2வதாக நடந்த செயலை வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். இப்போ இதில் வந்து எது முதல் நடந்த செயலுங்க? அவர்கள் ஆட்டத்தை முடித்திருந்தார்கள், அதுதான் முதல்ல நடந்த செயல். அதை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லியிருக்கிறோம். எப்படி? தே ஹேட் ஃபினிஷ்டு த கேம், ஹேட் ப்ளஸ் V3 பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்துருச்சுங்களா. அப்புறம் ஒரு மெயின் கிளாஸ் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வரணும். தே வெண்ட் ஹோம், அவர்கள் வீட்டுக்கு சென்றார்கள். இப்போ இந்த மாடலில் வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எழுதும்போது கண்டிப்பாக வந்து ஒரு சென்டென்ஸு வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கணும், இன்னொரு சென்டென்ஸ் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்கணும் இந்த மாடலில் காம்ப்ளெக்ஸ் எழுதும்போது. அப்போ எழுதியிருக்கிறோம் பாருங்கள். ஆஃப்டர் தே ஹேட் ஃபினிஷ்டு த கேம் தே வெண்ட் ஹோம், அவர்கள் ஆட்டத்தை முடித்த பிறகு அவர்கள் வீட்டுக்கு சென்றார்கள். ஆஃப்டர் சபார்டினேட் கண்டிஷன் வந்துருச்சுங்களா. தே ஹேட் ஃபினிஷ்டு த கேம், அது வந்து மெயின் கிளாஸோட ஒரு சபார்டினேட் கண்டிஷன் சேர்ந்து சபார்டினேட் கிளாஸாக மாறிடுச்சு. இது ஒரு மெயின் கிளாஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் வந்துருச்சுங்களா. சரி, இப்போ சிம்பிள் சென்டென்ஸை போகிறோம். சிம்பிள் சென்டென்ஸுக்கு போகும்போது
இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதையே பாருங்கள். 2 சென்டென்ஸில் வந்துங்கிறது ஒரே சப்ஜெக்டாக வேறு சப்ஜெக்டான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இந்த சென்டென்ஸில் ஒரு தே ஹேட் ஃபினிஷ் த கேம், இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் தே. இந்த பக்கம் ஒரு சென்டென்ஸ் வந்துருக்க தே வென்ட் டு கம், இந்த சென்டென்ஸில் தே. அப்போ 2 சென்டென்ஸ் வந்துருக்கிற சப்ஜெக்ட் ஒரே சப்ஜெக்டாக இருக்கிறதுனால நம்ம அந்த கன்ஜெக்ஷனோட சேர்ந்துருக்கிற வந்துருக்கிறோம்ல சப்பார்டினேட் கிளாஸில் கன்ஜெக்ஷனோட சேர்ந்துருக்கிற சப்ஜெக்டை போட்டு அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் போடக்கூடாது இந்த மாடலில். அப்போ அதனால் நம்ம தேவை வந்து போடாத விட்டுறோம். அப்போது என்னப்பா, இப்போ சிம்பிள் சென்டென்ஸ் எழுதும்போது சிம்பிள் சென்டென்ஸ்க்கு கீவேர்ட்ஸ் போடணும் இல்லைங்களா, அதில் வந்து இந்த ஆஃப்டர் மாடல் தானே இப்போ நம்ம பார்த்துக்குறோம். அதனால் ஃபஸ்ட்டு ஆஃப்டராக எழுதிக்கிட்டு இந்த தே வந்து போடக்கூடாது. ஏன்னா தே இந்த பக்கத்தில் இந்த சென்டென்ஸ் தே வந்துருக்குது, இந்த 2வது சென்டென்ஸ்லையும் தே சேம் சப்ஜெக்ட் வந்துங்கிறதுனால அதை தேவை விட்டுறோம். இப்போ ஹேடு இருக்குது இல்லைங்களா, ஹேடு ஃபினிஷ்டு. இந்த ஹேடு ஃபினிஷ்டு 2 வேர்பில் இருக்குது பார்த்தீங்களா ஹேடு, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் ஜெரண்ட் ஃபார்முக்கு மாற்றணும். இப்போ ஹேடுக்கு கூட ஐஎன்ஜி சேர்த்து ஹேடிங் அப்படின்னு எழுதக்கூடாது. இப்போ ஃப்ரெண்ட்ஸு ஹேடு எதனுடைய பாஸ்ட் டென்ஸுங்க, ஹேவ் என்ற V1 பாஸ்ட் டென்ஸ் தான் ஹேடு. அப்போ வந்து ஹேவோட ஐஎன்ஜி சேர்த்துணும். ஹேவோட ஐஎன்ஜி சேர்த்துனா என்ன வருங்க, ஹேவிங். அப்புறம் ஃபினிஷ்டு த கேம் அப்படியே போட்டுக்கிறீங்க. ஆஃப்டர் ஹேவிங் ஃபினிஷ்டு த கேம்னு போட்டு தே வென்ட் டு கம். அது அந்த ஒரு கிளாஸ் மெயின் கிளாஸ் வந்து மாறாது ஃப்ரெண்ட்ஸு. இப்போ இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் எழுதிட்டு பார்த்தீங்களா, ஆஃப்டர் ஹேவிங் ஃபினிஷ் த கேம் தே வென்ட் டு ஹோம். ஆட்டத்தை முடித்த பிறகு அவர்கள் வீட்டுக்கு சென்றார்கள். புரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்ட்டு. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.